பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பூஜா குட்டி லைன்ஸ் கிளப்பில் திருவாதிரை டான்ஸ் சேர்ந்துருக்கா. அதுக்குள்ளே ப்ராக்டிஸ்க்கு போகிறோம். அது ஒரு ஆன்ட்டி வீட்டில் 10-20 பேர் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நானும் கூட போவேன். எல்லோரும் தினம் ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. அங்கே போனால் பயங்கரமாக பசிக்கும். நான் வீட்டில் செஞ்சு கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி செய்ய போகிற சட்னி நானாக கண்டுபிடிச்சதுன்னு வேணால் சொல்லலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உளுந்து உருண்டை, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சட்னிக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு குட்டி கதை தான். எங்கள் வீட்டில் வெளியில் வச்சு நான் எடுக்கிறேன். இது பக்கத்து வீட்டிலலாம் வேலை நடக்குது, அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இந்த சட்னி எப்படி வந்ததுன்னா, எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி ரொம்ப ஸ்வீட் பாட்டி, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தால் வீட்டில் சிப்ஸு, வேறு ஸ்நாக்ஸு ஒன்றுமே இல்லை. ஈவன் ஒரு பிஸ்கட் கூட இல்லை. என்னடா செய்யன்னு பார்த்தேன். முத நாள் தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். வடைலாம் செய்யணும்னா எவ்வளோ நேரம் பருப்புகள் ஊற வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அப்போ சொன்னாங்க, உளுந்து ஒரு 3 தடவை 4 தடவை கழுகுற நேரம் தான் ஆகும், டக்குன்னு ஊறிடும் அப்படின்னு. அப்படியே சரி, நான் ஒரு கிளாஸ் உளுந்து டக்குன்னு ஊற போட்டுட்டு வடை செய்வோம், அப்போ இந்த சட்னி தாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வதக்கி அரைக்கணும், சட்னி வதக்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வீட்டில் வெங்காயம் இல்லை, வெள்ளைப்பூடு இல்லை, ஒன்றுமே இல்லை, கடலைப்பருப்பு இல்லை, உளுந்து 1 கிளாஸ் இருந்தது. அது நான் ஊற போட்டுட்டேன். ஏன்னா மறுநாள் நாங்கள் டூர் போகிறோம். அதுக்காக வீட்டில் ஒன்றும் ஜாமான்லாம் வாங்கி வைக்கல. திடீர்னு என்ன பார்த்தேன், சிறுபருப்பு இருந்தது. நம்ம பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது இருந்தது. அது சட்னிக்கு நான் போட்டதே இல்லை. சரி, போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்கள்ல, அதை நினச்சிட்டு நம்ம செஞ்சு பார்ப்போம், இன்வென்ஷன் தானே, நம்ம செஞ்சு பார்க்குறதுல தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த சட்னி பண்ணிவிட்டு இந்த உளுந்து உருண்டையும் செஞ்சேன். அந்த பாட்டி என்னைய பாராட்டாத வார்த்தையே இல்லை. ஏன்னா அவங்க என்னை சின்ன பிள்ளையாக பார்த்தவங்க, நான் இன்னமும் குட்டி பிள்ளை தான், அவங்களுக்கு என்ன செய்ய தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. நான் இது செஞ்சு கொடுத்தது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த உளுந்து உருண்டையும் சட்னியும் தான் இப்போ செய்ய போகிறோம். அது பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு 2 கிளாஸ் உளுந்து ஊற போடணும். இது தண்ணி ஊற்றி நல்ல 3-4 தடவை கழுகி ஊற போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது 4-5 தடவை கழுகி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். அரை மணி நேரமே போதும் உளுந்து ஊறுறதுக்கு. ஆனாலும் ஒரு 1 மணி நேரம் ஊற வைப்போம். இப்போது சட்னிக்கு வதக்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம்ல, சிறுபருப்பு, அது ஒரு சின்ன கப்பு, 1 கப்பு எடுத்திருக்கேன். ஸ்பூன் சொன்னோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். இது காயம், இது கடுகு, இது குட்டி புளி 1 பீஸ். ஏன்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, தக்காளி எவ்வளோ சேர்த்தாலும் ஒரே ஒரு குட்டி பீஸ் புளி வச்சாதான் அது டேஸ்ட்டு அப்படின்னு. இது வெள்ளைப்பூடு, ஒரு முழு வெள்ளைப்பூடு. இது வத்தல் ஒரு 10-15 வத்தல் வரை இருக்கும். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், உப்பு, எண்ணெய், இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். அப்புறம் மெயின் தேங்காய், கொஞ்சம் தேங்காயும் வேணும், உப்பும் வேணும். இப்போ செய்ய ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு வத்தல் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போது இந்த வத்தல் வறுபட்டுருச்சு. சிறுபருப்பு போடுவோம். இது கூடவே இந்த சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, புளி எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றாவே வதக்கிடலாம். இப்போது இது கூடவே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா இந்த பருப்பு இருக்கிறதுனால அதுக்குள்ளே கொழுப்பு இருக்கும். பருப்பு போடுறது சட்னி நிறைய இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, சட்னி நிறையவே வரும். அதனால் பருப்பு கம்மியாக போட்டால் போதும். இது கூடவே இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு வதக்கணுன்னா இந்த வெங்காயத்திலிருந்து உள்ள தண்ணிலாம் இறங்கி நல்லா வறுபடும். சீக்கிரம் வதக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பார்ப்போம். இப்போது இதில் தக்காளி போட்டு வதக்கும். அவ்வளோதான். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த உருண்டைக்கு அரைக்கிறதுக்கு இது உளுந்து நான் கழுகி எடுத்து வச்சுட்டேன். இதில் நான் ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன். இதை கொஞ்சம் நேரம் ஐஸும் வச்சுருக்கேன். ஐஸ் போட்டு அரைச்சா நல்ல பொங்குன்றதுனால கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, உப்பு போட்டு இதை மிக்சியில் நான் அடிக்க போகிறேன்.
கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்ல பொங்க அரைக்கணும். எனக்கு கிரைண்டர் வந்து வெயிட் தூக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இது உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கட்டியாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சா போதும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ரைஸ் பவுடர் போட போகிறோம். அரிசி மாவு இருக்குல்ல, அது போட போகிறோம். அப்போ அது கட்டி ஆயிடும். அரைச்சிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பத்தை வச்சு இந்த சட்டி வச்சு இதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். 3/4 லிட்டர் எண்ணெய் குடிச்சிருக்கு. இது இன்னைக்கு நிறைய செய்யறதுனால எனக்கு அவசரமும் கூட, அதனால நிறைய எண்ணெய் ஊற்றணும். இல்லைன்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றி வீட்டில் செய்யணும்னாலும் செய்யலாம். இப்போ நான் இதில் இந்த உளுந்து நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். தேங்காயும் வெள்ளைப்பூடும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில் உப்பு நான் சுத்தமாக போடலை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா இப்படி பிசையணும். இது வந்து அரிசி மாவு. இந்த அரிசி மாவை இதுக்கு தேவையான அளவு, இது வந்து பாருங்கள், இது ரொம்ப லூஸாக இருக்குது. இப்படியே ஊற்றணுன்னா எண்ணெய் நிறைய குடிக்கும். அதனால தேவைக்கு கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து நல்லா அடித்து பிசையணும். நான் ஒரு கையில் வீடியோ கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு போட்டால் போதும். ரொம்பவும் கட்டியாக இருந்தாலும் கட்டியாக கல் மாதிரி இருக்கும். இது இப்போ பிசைறதுல தான் காரியம். நல்லா பிசையாமல் ஒரு சின்ன ட்ரை மாவு இருந்ததுன்னா அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்படி நல்லா இப்படி கை வச்சு இப்படி அடித்து பிசையணும். நல்லா ஃபுல்லாக இப்படி பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் வந்து வடை அப்படி எண்ணெயில் பொரிக்கிற ஏதாவதுன்னா எப்படி எடுத்து போடுவேன்னா, ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அரிப்பு வச்சுக்குவேன். இதில் தான் எடுத்து போடுவேன். எண்ணெய் சூடாகிட்டான்னு பார்க்குறதுக்காக போட்ட வடை மேற்கில் இப்படி போடுவேன். அப்போது இதிலேருந்து விழுகிற எண்ணெய் வந்து தோசைக்கல்லில் வந்துடும். நம்ம பாத்திரம் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் அதில் அப்படியே தோசை நம்ம போட்டுக்கலாம். நம்ம அவங்கவுங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்படி உள்ள ஐடியாஸ்லாம் வரும். பக்கத்தில் இப்படி தண்ணி எடுத்து வச்சுக்கணும் கை முக்கிறதுக்கு. இந்த வடை மாவை நல்லா இப்படி போட்டு கையில் நல்லா பிசையணும். அப்படி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அடித்து பிசையணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி. எனக்கு வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு காமிக்க முடியல. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒன்றா எடுத்து இப்படி போடணும். இப்படி செவத்தில் இப்படி தடவி இப்படி போட்டால் கொஞ்சம் ரவுண்டாக வரும். எடுத்துட்டு இப்படி போடணும். இப்படி எடுத்துட்டு இப்படி போடணும். இது ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கவா? போட்டுட்டு இந்த அப்பள கம்பின்னு சொல்லுவாங்கள்ல, அது வச்சுட்டு லைட்டாக அப்படி கிளறி கொடுக்கணும். அப்போது எல்லா இடமும் ஈவனாக வேகும். இல்லைன்னா ஒரு இடத்துல கருப்பாக இருக்கும், ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்கும். அப்படி ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. உளுந்த வடை மாதிரி கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். இது குட்டி குட்டியாக போடலாம், அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ அவங்களுக்கெல்லாம் கொண்டு கொடுக்கும்போது குட்டி குட்டியாக போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி என்னடா இது கஞ்சாம்பட்டி மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நான் வீட்டில் செய்கிறதுன்னா குட்டி குட்டி பால்ஸாக தான் போடுவேன். அதான் டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். கூட கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே வேகும். இல்லைன்னா வெளியில் ப்ரௌனாக இருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது வெந்துட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஈவனாக எல்லாம் ஒரே கலரில் வறுத்துட்டோம். இப்போ இதை எடுத்துருவோம். போதும். இது வெள்ளை கலரில் இருக்கணும். நான் இன்றைக்கி ஹை ஹீட்டில் வச்சு உனக்கு அவசரன்றதுனால இப்படி வறுத்துருக்கேன். இல்லைன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும். இது இல்லை இது எனக்கு இப்போ ஸ்பீடாக வேணுன்றதுனால ஹை ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி இருந்ததுன்னா நல்ல கலர் வெள்ளை கலரில் கிடைக்கும். நீ இதே மாதிரி அடுத்தடுத்து போட்டு எடுத்துக்கோ. இன்னொன்று சட்னி நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளித்து ஊற்றிக்கணும். இதில் நான் பூஜா குட்டி ப்ராக்டிஸ் பண்ண செஷனும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து புதன்கிழமை காலையில் பூஜா குட்டியோட திருவாதிரை டான்ஸ் போடுறேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் அங்கே உளுந்து உருண்டை கொண்டு போனேன்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போண்டா, உளுந்து போண்டா ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி செய்வேன் அப்படி இப்படின்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னோட யூடியூப் சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும். நான் என்னோட கேன்சர் கதை அடுத்த வாரத்தில் சொல்கிறேன். சும்மா உங்ககிட்ட சொல்லி போர் அடிக்க வேண்டாம். இப்போது என்னோட நிலமை, எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
Partners. Video. அப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.